நண்பர்களே, இன்றைய சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன் உங்கள் முன்பு. தமிழ்நாட்டில் விரைவில் ஒரு மினி இடைத்தேர்தல் வர உள்ளது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கட்சித்தாவல் சட்டத்தை மீறி 25 எம்எல்ஏக்கள், மொத்தம் 47 எம்எல்ஏக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. அதில் 2/3 மெஜாரிட்டி, 3/2 பங்கு என்றால் 32 எம்எல்ஏக்கள் கட்சி மாறினால், கட்சி தாவினால் அவர்களுக்கு இந்த சட்டம் அப்ளிகபிள் ஆகாது. ஆனால் 25 எம்எல்ஏக்களை அழைத்து கொண்டு எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் போன்றோர் கட்சித்தாவல் செய்து விஜயின் அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். எடப்பாடி பிரிவின், அதாவது ஒரிஜினல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி இன்றும் அவர் வசம்தான் உள்ளது. அவரை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பொதுக்குழுவை கூட்டி அவரை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து இறக்கி இருக்கலாம். அதுவரை இவர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம். அதையெல்லாம் செய்யாமல் அவசர கோலமாக 25 எம்எல்ஏக்கள் தனியே விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தது சரியல்ல. விஜய்க்கு இவர்கள் ஆதரவு இல்லாவிட்டாலும் அரசாங்கம் பிழைத்துவிடும். அவருக்கு 120 எம்எல்ஏக்கள் ஆதரவாக இன்றுமே உள்ளார்கள். இன்று திமுகவும் வெளிநடப்பு செய்துள்ளது, வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. இப்படி இருக்கும் நிலையில் இந்த 25 எம்எல்ஏக்களின் ஆதரவு விஜய்க்கு இன்றைய நிலையில் தேவையில்லை. அவருக்கு தேவைதான், ஆனால் இன்றைய நிலையில் தேவையில்லை. இது 6 மாதம் சமயம் உள்ளது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழுவை கூட்டி இந்த தொடர் தோல்விகளுக்கு எடப்பாடி தான் காரணம் என்று சொல்லி எடப்பாடியை பதவியிலிருந்து இறக்க வைத்துவிட்டு எஸ்பி வேலுமணியோ சிவி சண்முகமோ யாரோ ஒருவர் பொதுச் செயலாளராகி இம்மாதிரியான நடவடிக்கைகளை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிறுத்து அப்படித்தான் செய்திருக்க வேண்டும். அப்படி செய்யாமல் 25 எம்எல்ஏக்களை கூட்டிக் கொண்டு கட்சி தாவல் செய்தது இது தகாதது, இது சட்டத்திற்கு புறம்பானது. இந்த 25 எம்எல்ஏக்களும் பதவி விலக நேரிடும், பதவி விலக்கப்படுவார்கள். இதுதான் சட்டம். இது விஜய் ஒன்றும் செய்துவிட முடியாது. இன்னொன்று என்னன்னு கேட்டால், இந்த எடப்பாடியால் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முற்றிலும் அழிந்தது, முற்றிலும் நாசமாக போனது. இதற்கு காரணம் என்னவென்றால், ஒற்றை தலைமை என்று சொல்லிக்கொண்டு கட்சியில் விசுவாசம் உள்ள, மக்களின் பேராதரவு உள்ள பெரும்பான்மையான ஆட்களை கட்சியிலிருந்து வெளியேற்றினார். சசிகலா தொடங்கி யாருடைய காலில் விழுந்து காலை நக்கி பதவி பிரமாணம் செய்து கொண்டாரோ அவரையே சூரியனை பார்த்து நாய் குலைக்கிறது என்றெல்லாம் சொல்லி சசிகலாவை வெளியேற்றினார். 3 முறை முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கினார். கே.ஏ. செங்கோட்டையனை நீக்கினார். இன்று கே.ஏ. செங்கோட்டையன் தான் டிஃபேக்டோ சீஃப் மினிஸ்டராக உள்ளார். விஜயின் கட்சியில் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரே ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர், மிகவும் அனுபவம் வாய்ந்தவர், நிர்வாகத்தை தெரிந்தவர் கே.ஏ. செங்கோட்டையன். விஜய்க்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பவர், சொல்லிக் கொடுக்க வேண்டியவர், கடமைப்பட்டவர் கே.ஏ. செங்கோட்டையன் தான். அவர்தான் இன்று டிஃபேக்டோ சீஃப் மினிஸ்டர். இவரையெல்லாம் வெளியேற்றிவிட்டு, தினகரனை வெளியேற்றிவிட்டு, மனோஜ் பாண்டியனை வெளியேற்றிவிட்டு, தஞ்சாவூர் வர்த்தநாட வைத்தியலிங்கத்தை வெளியேற்றிவிட்டு இவர் என்ன சாதனை புரிந்தார்? அதனால்தான் இவர் தோற்றார், இவரது கட்சி தோற்றது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கும் யோக்கியதை சற்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது. எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும். இந்த 25 எம்எல்ஏக்களுடன் சமரசம் செய்து கொண்டு இவரது பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து இறங்கி கட்சியை காப்பாற்ற வேண்டும். இல்லாவிட்டால் கட்சி அழிந்து போகும். இது தீர்க்கமாக நடக்க வேண்டியது. இது மேலும் தமிழ்நாட்டில் ஒரு புறம் இஸ்லாமைசேஷன், இன்னொரு பக்கம் கிறிஸ்டியனைசேஷன்.
இதற்கு நடுவில் இந்துக்கள் மாட்டிக்கொண்டு முழிக்கிறார்கள். விஜயே ஒரு கிறிஸ்டியன் தான், நானே ஒரு மைனாரிட்டி தான் என்று சட்டப்பேரவையிலேயே அவர் பேசியுள்ளார். இருப்பினும் விஜய் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது. விஜய் நடுநிலையில் வகிப்பவர்தான். ஆனால் இவரை போன்றோரை நடுநிலையில் வகிக்க விடமாட்டார்கள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும். இந்த லீமா ரோசஸ் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அவருடைய மருமகன் அர்ஜுன் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் உள்ளார். இவருடைய பிள்ளை பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளார். ஆகவே லீமா ரோசஸ் பெரிய நிதி ஒன்றை சிவி சண்முகத்துக்கு கொடுத்து 600 கோடி என்று சொல்கிறார்கள். இது உண்மையா பொய்யா என்று தெரியவில்லை. கொடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையே விலைக்கு வாங்க பார்க்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக லீமா ரோசஸ் ஆசைப்படுகிறார். இது ஒரு புறம் இருந்தாலும் அந்த அன்செரிமோனியஸ் சென்ட் ஆஃப் எந்த விதமான ஒரு சம்பிரதாயங்களும் இல்லாமல் எடப்பாடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தூக்கி எறியப்படுவார். இது வேண்டியதுதான். எடப்பாடி தானே எல்லாம், தானே ராஜா, தானே மந்திரி, தானே எம்எல்ஏ, தானே எம்பி, இப்படி இருந்த இவருக்கு ஒரு மரியாதை கிடையாது. இன்றளவும் அவருக்கு ஒரு மரியாதை கிடையாது. அவரை தூற்றாதவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழுவை கூட்டினால் இவருக்கு ஒரு 50 உறுப்பினர் ஆதரவு கூட இவருக்கு கிடைக்காது. ஆகவே இந்த எடப்பாடி பழனிசாமி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, கட்சியிலிருந்தே விலகி, அரசியலிலிருந்தே விலகி சந்நியாசம் கொள்ள வேண்டும். அவருக்கும் வயசு 75 ஆகிவிட்டது. தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். மன்னார்குடி சிங்கநாதம் சிவராமன். நன்றி, வணக்கம்.